ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சத் சித் சுகஸ்வரூபாய் சுவாமினே தாபகாரிணி. அப்புறம் எல்லாரும் இப்போ எந்த வழியாக போகலாம் வெளியில் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? தலைப்பு ஏதோ எது வழி, எதுதான் வழி இல்லை. யஜ்ஞ பிரஷ்னம்னு ஒன்று மகாபாரதத்தில் வருது இல்லையா, அது ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். அப்போ மகாராஜ் ஃபோன் பண்ணியிருந்தார். தலைப்பு அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன். நீங்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ இது வந்துகிட்டு இருந்தது. அதில் அவன் கேட்டான், கா திக்குன்னா ஏன் திக்குன்னு உடனே எது கா திக்குன்னா எது வழி, சந்தாதிக் சான்றோர்கள் சென்ற வழி, இப்படி தான். அப்போ தான் கொடுத்தேன். அது என்ன வழி சாமி, எது வழின்னா யார் வழி நல்ல வழி தெரிஞ்சவன வழி காட்ட முடியும், குருடனுக்கு வழி காட்ட முடியாதுன்னு உபநிடத்தில் வரும். பூமி எந்த பூமி இது? பக்த பிரகலாதன், எப்படியாப்பட்ட குட்டி, சுட்டி பையன், துர்வ மகாராஜ், பாலமுருகன், ஞானப்பழ கேட்டு சுற்றி வந்த ஆள், அப்பா அம்மாவே எனக்கு உலகன்னு சொன்ன பால கணபதி. அப்படியாப்பட்ட குழந்தைகள் வளர்ந்த இந்த பூமியில் நம்ம குழந்தைகள் எப்படி வச்சுருக்கோம்? எது வழி, எது வழி? கோயிலுக்கு வரணும், ஜபம் பண்ணுறோம், தீட்சா, எக்ஸட், எவ்ரிதிங் ஃபைன் ஃபைன் ஃபைன், எல்லாம் அவசியம்தான். பட் வழி என்ன? இவ்வளோ நாள் கழித்து 2026 எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் முன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் முன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்தது முன்னாடே. அப்படியாப்பட்ட பெற்றோர்கள், பாட்டிமார்கள், தாய்மார்கள். ஆனால் குழந்தைங்க ஓன்னு அழுதுது. எனக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்தோம், அது தலைவலி, அதுக்கு ஜுரம் அடிக்குது, ஐஸ்கிரீம் பற்றி வாங்கி கொடுத்தேன். அப்படியே இருக்குமா? எழுமீன் அதான் வழி. எழுமீன் விழிமீன். சுவாமிஜி எந்த மந்திரமும் கொடுக்கல, ஓம் ஹ்ரீம் பாம் பூம் ஒன்றும் சொல்லலை. எழுமீன் விழிமீன், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமீன். குறிக்கோள் அடையணும்னா என்ன செய்யணும்? லட்சியத்தை அடைய வேண்டும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நமக்கு ஒரு லட்சியம் வேணும். லட்சியம் வேணும். கண்ணை மூடி 108 1008 10 செஞ்சோம்னா சித்தனாக ஆனேனா? இல்லை என்றால் என்ன வழி? ஏன் ஆகல? என்ன வழி? அது தினசரி வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டியதல்ல. ஒவ்வொரு மாநிலமும் என்ன நினைக்கணும்? ஆன்மீகம்னா ஏதோ செத்து சிவலோகம் போகிறது அல்ல. அன்றாட வாழ்க்கையிலே நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நாடவர் நல்லவர் அவ்வழி நிலைமை செய்யன்னு சொன்னான். எந்த நாடு நல்ல நாடு? நல்லவர்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ அந்த வழியில் தான் இந்த பூமி நடக்கும், அதுதான் நல்ல வழி அப்படின்னு சொல்றாங்க. சிங்கரி பெரியவர் சொன்னார், சுவாமி சங்கராச்சாரியார். அவர் ஒரு 4 நாள் எங்கோ இந்த சாத்துர்மாசியம் டைம்லையா ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கிறார். ஒரு கேந்திரத்தில் 4 நாள் தங்கி உபன்யாசம் கொடுத்தார். எல்லாரும் அரங்கம் நிறைந்த காட்சி, அப்படியே மாட்சிமை புரிஞ்ச கருத்துக்கள்லாம் உள்ள சொல்லிகிட்டே இருக்கிறார். நல்லா பேசுகிறார், தமிழ் நல்லா பேசுவார் அவர். நான் பேசி கேட்டுட்டு இருந்தேன். இங்கே இதில் யூடியூப்பில் கேட்டேன். அப்போ அவர் முடிஞ்சுதான் ஒரு நாள் வந்து எல்லோரும் பிரணாமம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. கடைசி நாள் அனுமதி கொடுக்காங்க, ஆசீர்வாதிக்கு வர்றார். அப்போ கடைசியாக பேசி முடிக்கிறச்சு எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அது சொல்கிறத எல்லோரும் நல்லா வாழ்க. பெரியவங்க வந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பிரசிடன்ட் மாதிரி வந்தாருன்னா எல்லோரும் நல்லபடியாக இருக்குன்னு அவங்க சம்பிரதாயம் வச்சுருக்காங்க. அப்படி கடைசியாக சொல்கிறச்சு ஸ்ரேயஸ் ஆகட்டும் எல்லாருக்குன்னு சொல்லி அப்படி ஆசீர்வதிக்கிறார் அவர். அப்போ முடிஞ்சது, உட்கார வச்சாங்க. நமஸ்காரம் பண்ண வந்தாங்களா. வந்துட்டு அவர் ஒரு பெரியவர் வந்துட்டு, சாமி நீங்கள் 4 நாளாக பேசுகிறீங்க, இன்னைக்கு பேசுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி. எனக்கு இன்னைக்கு என்ன பிடிச்சது? எந்த நாள் பிடிச்சது? இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சிருந்தது சாமி. என்ன பிடிச்சிருந்தது? அதில் எது பிடிச்சிருந்தது? நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எது பிடிச்சது? எனக்கு இந்த பாகம் பிடிச்சது, இந்த குரல் சொன்னீங்க, இந்த மந்திரம் சொன்னீங்க, சூத்திரம் சொன்னீங்க, கதை சொன்னீங்க, எது பிடிச்சது? நீ கடைசியாக வார்த்தை சொன்னீங்கல்ல, கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, என்னது இது? ஸ்ரேயஸ். சரி ஸ்ரேயஸ், அதில் என்ன உனக்கு பிடிச்சதுன்னு? என் பேரன் பேர் சாமிஜி, அது அந்த பேர் உங்கள் வாயால் வந்து எனக்கு பிடிச்சது சாமி. எது வழி? எது வழி? எது வழி? அப்போது நம்ம அந்த நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் நீங்கள் நாங்கன்னு கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே குடையின் கீழ் கட்டாயமாக இது வழி. இது முதல்ல இந்த உணர்வு நம்மளுக்கு வேணும்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் சாமிஜி சொல்லுவார், ஒரு குட்டு குத்துவார். எல்லாருக்கும் என்னன்னா கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணணும், அப்படியே மேலே போயிடணும்னு நினைக்கிறோம். டே ஃபுல்லாக 4 நாள் பூராவும் என்ன பண்ணுறான், அந்த வேலை இந்த வேலைன்னு ஈடுபட்டுகிட்டே இருக்கிறோம். சாயங்காலம் உட்காந்து நான் தீட்சை வாங்கியிருக்கேன், கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுன்னு. எத்தனை பேர் அவங்கவுங்க தான் கேட்டுக்கணும். உலகுட்டு சிவனே வெள்ளான்னு ஒரு கன்னடத்தில் சொல்லுவாங்க. நம்மளுடைய குட்டு நமக்கு தான் தெரியும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், தியானம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறோம், ஜபம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். அது என்ன நடக்குது அங்கேங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ வழி, அது எது வழி? வாங்கியிருக்கோம், தீட்சை வாங்கியிருக்கோம், இதுக்காக உட்காடுறோம் நம்ம. ஆனால் ஏன் நம்மளுக்கு சரியாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் வச்சுக்கணும். இப்போ நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தமொழி 3 வால்யூம் இருக்குது, சாமிஜி 8 வால்யூம் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ நேரடிச்சிருக்கு சொல்லி சொல்லி சொல்லி. இப்போ ஒரு மருந்து கடைக்கு போகிறோம்னா அங்கே எவ்வளோ மருந்து இருக்குது? எல்லாம் நோய் இருக்கக்கூடிய மருந்து தான். ஆனால் எல்லா மருந்து எல்லாருக்குமா? அவங்களுக்கு ஒரு மருந்து. அப்போ நம்ம நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. நம்ம பலதரப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிறோம், பல்வேறு வாழ்க்கை நிலையில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு எனக்கு என்ன வேணுமா இருக்குது, எனக்கு நான் இந்த நிலைமையில எனக்கு எப்படி உதவும், இந்த திருமுறைகள் எப்படி எனக்கு உதவுவாங்க, இவங்களுடைய போதனைகள் எனக்கு எப்படி அப்ளிகபிள். டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிம்பா. சயின்ஸ் ஒன்று, டெக்னாலஜி தியரி, ப்ராக்டிக்கலாக வரச்சு எப்படி. ப்ராக்டிக்கல் வேதாந்தான்னு சுவாமிஜி சொல்லுவார். சின்ன வேதாந்தம் அல்ல இது, ஏதோ பேசி உபன்யாசம் கொடுத்து அது இல்லை. அதெல்லாம் எதற்காக, எப்படி எனக்கு பொருத்தி பார்க்க போகிறேன், எப்படி எனக்கு உதவும் அது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கவனம். அந்த மாதிரியான செயலில் யோசனை பண்ணணும் நம்ம. எனக்கு எப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கப்படாது. நான் காமாட்சிக்கும் போனேன், மீனாட்சிக்கும் போனேன், கைலாசத்துக்கும் போனேன், பத்ரிநாத்துக்கும் போனேன். ஆனால் எங்கேயுமே போகல. ஒரு ராணி அரண்மனையில் ஓடிகிட்டே இருந்தாலாம், ஓடிக்கிட்டே இருக்கிறா. என்னம்மா ஓடுற, எங்கம்மா ஓடிகிட்டே இருக்கிற? நான் எங்கேயும் ஓடலையே, நின்றுட்டே தான் இருக்கிறேன். என்ன இது ஓடுறியே? நான் நின்ன இடத்துல நிற்கணும்னா கூட ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அங்கே நிற்க முடியும். ஏன், பூமி சுற்றிகிட்டே இருக்குது. நின்ன இடத்துல நிற்கணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொன்னாலாம். அப்படியே போகிறோம், எங்கே போனோம் தெரியல. எது வழி? அப்போ நமக்கு வழி காட்டப்பட்டிருக்குது. நமக்கு ரொம்ப சுலபம் பண்ணல, ஈஸி பண்ணல, சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு, எளிமைப்படுத்தியிருக்கிறார். திருமூர்கள் நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறார். நிறைய வழி இருக்குது. சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு வழி, பிரம்மானந்தருக்கு இன்னொரு வழி, பிரேமானந்தருக்கு இன்னொரு வழி, அன்னைக்கு இன்னும் ஒரு வழி, கௌரி அம்மாவுக்கு இன்னொரு வழி, லக்ஷ்மி தீதிக்கு இன்னொரு வழி. அங்கே வந்தால் லக்ஷ்மி தீதி அவங்க அம்மாவுடைய இந்த உறவுக்கார பெண்ணு கூடவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பஜனைலாம் பாடுறச்சு ஆண்கள்லாம் ஆடுறாங்க இல்லையா. இந்த இப்போ நிறைய இந்த கோஷ்டின்னு கிளம்பி இருக்கிறதே, பஜனை சொல்லி ஆடுறாளே, அந்த மாதிரி ஆடுறாங்க. விட்டல் சொல்லி, அது நல்லது. அது இப்போது இந்த யுகத்துக்கு வெளியில் போய் பப்புக்கு போகாமல் இங்கே உட்காந்து அதை ஆடுறானேன்னு சமாதானப்படுத்திக்க வேண்டியது தான். அப்போது அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பாவத்தில் இருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு அது உனக்கு, அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க. அம்மா ஆக்சுவலி மேரீடு லேடி, அவங்க உரிமை பெற்றவர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறாங்க. இவங்க வழி இல்லை, இவங்க வழி அவங்களுக்கு இல்லை. நமக்குள்ள வழி ஒன்று இருக்கிறது. நம்ம செல்ல வேண்டிய பாதை எது, அவங்கள தேர்ந்தெடுக்கணும். ஆனால் முக்கியமாக என்னன்னா, சாமிஜி சொல்கிறார், இப்போ நிறைய பேர் குரு மகாராஜிக்கிட்ட உள்ள வர்றாங்க, நிறைய வந்துட்டு போகிறாங்க. சீடர்கள்லாம் அங்கேயே வந்து ஊண்டு சேவை செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் ஹலதாரின்னு அவருடைய ஒரு உறவுக்காரர் தான் வரும். அங்கே உட்காந்துட்டு ஒரு நாள் பிரேமானந்தி கூப்பிட்டு, எல்லாம் வர்றீங்க, நல்ல சந்தேஷு, திருநெல்வேலி அல்வா, அப்புறம் என்னது இது கருப்பட்டி அல்வா, அதெல்லாம் கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்டு நல்லா போய்கிட்டே இருக்கீங்களாடா, அவர்கிட்ட எவ்வளோ எல்லாம் சமாதிக்கு போகிற இது வாங்கிக்குவீங்கடா. அதாவது அந்த ஆன்மீக சக்தி, அந்த ஆன்மீக வாரிசு ஆன்மீகமாகு அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் உடனே அது உள்ள கேட்டுட்டு இருந்தார் குரு மகாராஜ். அவங்க பிடிச்சி இவனை இழுத்துட்டு வந்து இங்கே பாரு, நீ இங்கே நான் என்னென்ன செஞ்சுக்க, அது எல்லாம் யாருக்கு? நமக்காக. யாருக்காக? நமக்காக. இது வழி நமக்கு தான். அது இந்த உணர்வை, அதுக்கு தான் இந்த முகாம். மறந்து போகும். 1000 முறை தோல்வியுற்றாலும் 1001வது முறையாக முயற்சி செய். யார் சொன்னது? விவேகானந்தர். நாங்கள் இதை இப்போ இளைஞர்களுக்கு சொல்லுவோம், மாணவர்களுக்கு சொல்கிறோம், ஆயிரக்கணக்கான சொல்கிறேன். எழுமீன் விழிமீன் பரீட்சையில் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு எக்ஸலன்ஸ் அது இது சொல்லிட்டு
வரல, மார்க் ஃபெயிலு. 1000 முறை தோல்வியுற்றாலும் 1001வது முறையாக முயற்சி செய். எஸ், 1000 சாமி எத்தனை வாட்டி படிச்சுட்டு சாமி வரல சாமி, நான் சாமி எத்தனையோ 10 வருஷமா ஜபம் பண்ணுறேன் சாமி, அது இந்த மாதிரி சொல்கிறீங்களே, எப்போதும் சரணாகதி ஆகிடு, எப்போ நினைப்பு வச்சுக்கோ, வர என்ன சாமி அப்பப்போ மறந்துடுறேன் சாமி. நானும் தான் நான் எதுவும் மேலே நினச்சிக்காதே. எல்லாருக்கும் சேம் கம்பார்ட்மெண்ட் தான். நீங்கள் அந்த சீட்டில் நீங்கள் ஏ கோச்சுன்னா பி கோச்சு, அங்கே சி கோச்சு, இப்படி தான் ஒரே ட்ரெயின் தான், இல்லை ஒரே ட்ரெயின் தான். அப்போது ஆனால் நம்ம வந்து வரலேன்னா அப்போ சொல்கிற சுவாமிஜி 1000 முறை, அப்படியா, ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். 1000 முறை முயற்சி செய், உனக்கு குறிக்கோள் இல்லையா, 1000 முறை முயற்சி செய் இதை அடைவதற்கு. அந்த 1000 முறை தோல்வியுற்றாலும் விட்டுறாத, டோன்ட் குவிட் த கேம். இந்த ஆட்டத்தை விட்டு வெளியில் வராத, நான் செய்வேன், செத்து மடி செய்யவில்லை என்றால் செத்து மடிவேன், செய்வேன் அல்லது செத்து மடிவேன். இப்போ ராமகிருஷ்ணர் வந்துட்டார், அன்னை வந்துட்டாங்க, சாமிஜி வந்துட்டார், நமக்கு எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் சாவர பிரச்சனை கிடையவே கிடையாது, சாவு கிடையவே கிடையாது. நமக்கு செய்வோம், செத்து வாழ்வோம். 1000 முறை தோல்வி செஞ்சுட்டியா, டோன்ட் வரி, டசன்ட் மேட்டர். அதெல்லாம் சரி, அது என்ன போனா போது. எதுவரை குறிக்கோளை அடையவில்லையோ அதுவரை நில்லாது செல். தினம் பூஜை பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், மனசு ஒரு கவலையே வேண்டாம், தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம், அதேரியப்படவே பட வேண்டாம். ஆனால் செய்யணும், அதான் வேண்டுறது, செய்யணும். எழுந்து நிற்கலாம், விழலாம், எழு விழி, அதே வழி. விடவே மாட்டேன், எனக்கு வர வேண்டாம், எதுவுமே முடியல, கடைசியாக இத்தனை வாட்டி சொல்லியாச்சு. அங்கே பார்த்து இந்த அபிஸ்துவை பாரு, எவ்வளோ சொன்னேன், எல்லாம் போய் அட்டன் பண்ணிச்சு. அப்போ கூட என்னை மறக்காமல் வீட்டில் ஏதோ நினச்சிட்டு முன்னாடி வருதுன்னு குருமாரே கைப்பிடிச்சி அடிச்சு வந்து நின்று வருவார், சொல்லியிருக்கிறாரு. யாரு? காளிபாத கோஷன் சொல்லக்கூடிய இல்லற பக்தர். பல பேருக்கு தெரியும், பல முறை கேட்டிருப்போம், மறந்துடுமே, அதுக்கு வழி திருப்பி கேட்கணும், அது ஒரு வழி. அப்போ அவர் கேட்குறாரு, அவர் எப்படி ஒரு டெக்னிக்னா அவர் வாயிலிருந்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய முக்தி, நான் வைகுண்டம் போகிறது, நான் ராமகிருஷ்ண கோபால் கேரண்டி, எனக்கு இப்போ ரிசர்வ் ஆகிடணும், கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கணும், நாட் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் கிடையாது, ஆர்ஏசி கிடையாது, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகணும். போட்டை நிறுத்திட்டு நடு கங்கையில் போட்டு இன்னும் போகாது சாமி, வீட்டுக்கு வேணும் அழைச்சிட்டு போகிறாரு, அழைச்சிட்டு போகிறது வண்டியை நிறுத்திட்டு இன்னும் போகாது. என்ன போகாதுங்கிற, ஏன் எனக்கு ஒரு பேச்சு நீங்கள் சொல்லணும், இப்போது எனக்கு ஒன்று கிளியர் பண்ணணும். இப்போ என்ன, எனக்கு வந்து நான் சாவரிச்சே, நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும். இப்போ சத்சங்கத்துக்கு போயிட்டுருக்காங்க, பஜனை போகணும், அங்கே உட்காந்துருப்பா பக்தர்கள்லாம், இப்போ என்னமா முக்தி கித்தி சொல்லி கிடக்குறிய, இல்லை சொன்னால் தான் விடுவேன். என்ன கேட்குற, இப்போ நான் சாவரிச்சே, நீங்கள் என்கிட்ட வரணும். வர்றேன், ஓகே, ஆனால் எனக்கு தெரியாது, ஏன் சுற்றியும் எல்லாம் லபன்னு அடிச்சுப்போமே. நம்ம யாராவது இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ எத்தனை பேர் வீட்டில் நம்ம பாட்டி தாத்தா சாகக்கூடாதவங்க அகால மரணம், அப்போ ராமாராமான்னு யார் வாயில் வருது, எத்தனை பேர் வீட்டில் நம்ம சொல்கிறோம், எத்தனை பேர் வீட்டில் அந்த ஞாபகம் நம்மளுக்கு வருதா? இயற்கை பயப்பட வேண்டாம், அது தப்பு இல்லை, வேண்டாம் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. வந்தால் ஓகே போனஸ், இல்லைன்னா சம்பளம் உண்டு, அது ஒன்றும் மினிமம் மார்க் நம்ம பாஸ் மார்க் உண்டு, பயப்பட வேண்டாம். நான் சொல்ல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த சமயம் வந்து நீங்கள் என் காட்சி கொடுங்க, கண்ணு தெரிய இருட்டு, ஏன்னா எல்லா பிராணம் வந்துடுத்த, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கும். அப்போ நீங்கள் விளாந்துட்டு விளக்கு பிடிச்சிட்டு, அப்போ டார்ச் இதெல்லாம் இல்லை போல இருக்குது, விளாந்துட்டு அடிச்சு போய் முகத்தை காட்டணும். அப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்களா? எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷய பக்தர் பாருங்க, அந்த தீவிரம், அந்த ஏக்கம், அது வழி. அப்போ விட மாட்டேங்கிறான், கேட்குறான், எவ்வளோ உரிமை எடுத்துக்கணும், யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படியெல்லாம்? அவர் உலகமே கொண்டாடிட்டு இருக்குது, இவர் ஜோக்கி ஷோக்கின்னு சொல்லணும், நம்மளை ஜாலிமேனா புரிஞ்சுக்குங்க. அது அப்படி எல்லாத்தையும் உலக இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய டைரக்டர், அந்த மாதிரி பெரிய போஸ்டில் இருக்கிறவர், நல்ல வருமானம், நல்ல மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அனுபவிக்கிறார். அனுபவி, நோ ப்ராப்ளம். ஆனால் அவருக்கு என்ன இருக்குது, அவ்வளோ இருந்தாலும் ஆள் மனசில் குரு மகாராஜ் வந்துட்டாரு, பிடிச்சிட்டு இருக்கிறாரு, இவர் பிடிச்சிருக்கிறாரு, யானையோ தவம் செய்துட்டு சிவாய நாம என்ன பெற்றேன், தானே வந்து என் உள்ளம் புகுந்து
எம்மை ஆட்கொண்டான். நான் என்னையா செஞ்சேன்னு சாமியாராக நான் ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் இடவிட்டு. ஆனால் தானே வந்து என் உள்ளம் புகுந்தார். பால் நினைந்தோட்டு தாயினும் சால பறிந்தல்லவா, அது ஞாபகம், அதுதான் வழி. ஏன் நினைப்போச்சு, எப்படி பிடிக்குது எப்படி பிடிக்குது எப்படி பிடிக்குது எல்லாத்துலையும் இருக்குது. அம்மையப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பறிக்கு பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே, சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனி. ஐயோ குரு மகாராஜ், ஐயோ குரு மகாராஜ், மந்திரம் நம்மளை விடுவானா உள்ற தீட்சை கேள்விப்பட்டிருக்கோமா? நான் பேர் சொல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. கிட்ட போய் நமஸ்காரம் பண்ண முடியுமா? கால் தொட முடியுமா? பெஞ்சு இருக்கும் முன்னாடி. இப்போ சாமி பெஞ்சுக்கு போனால் கால் முடியல. ஆனால் அங்கே எப்போ நெருங்கவே முடியாது. எப்படி கௌதமானி சொல்லுவார், நம்ம மடம் மல்லிங்கனிலையும் இருக்குது, திருமுக்கூடலையும் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, குருகிராமில் இருக்குது. எவ்வளோ பெரிய சிட்டி குருகிராம், அங்கே ஒரு 7 இருக்குது. மல்லிங்கன்னு ஒரு குக்கிராம், இன்னைக்கு பஸ் இல்லை. இதை மாதிரி வேற ஒரு அவதாரம் உண்டான்னு கேட்பார். நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் பேசடிச்சு கேட்டிருப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு எளிமையான அவதாரம். அப்போ நம்ம எத்தனை முறை தோல்வியிட்டாலும் கவலையோ, நான் முயற்சி விட மாட்டேன் அவர் மாதிரி. அப்போ குருமா சொல்ற, எஸ் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த லைட்டை பிடிச்சிட்டு முகத்தை காட்டணும், உன் கையை கொடுக்கணும், என்கிட்ட கையை பிடிச்சிட்டு. ஐயோ நிமித்தம் நிமித்தம். இதெல்லாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா உபதேசம் கொடுக்க அர்ஜுனுக்கு மட்டுமா கொடுத்தார்? இதெல்லாம் இருக்குப்பா, நீ வா இந்த பக்கம் வந்துரு. இது சோபா கல்ச்சர் கிடையாது, இந்த கீத கல்ச்சர். இது நான் சொல்றேன், சொன்னது யார் சொன்னவன், அவன் மூலமா அவனும் சொல்லிட்டேன்டா, பிடிச்சி வந்துரு, இந்த பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துரு. நான் உன்னை ஆண்டவன், நான் உன்னை ஆண்டவன், ஆள போறவன் நான் ஆண்டவன், நீ வந்துரு. என்ன வந்துரு? செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. நம்ம என்ன மந்திரம் தெரியுமா, தந்திரம் தெரியுமா, ஜபம் தெரியுமா, குரு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சொல்லியிருக்கிறார், அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறியுது. எப்படி பிறவி நீந்தறது? எதுக்கு, எப்படி நீந்த முடியும்? என்ன சொல்ல வர்றாங்க? அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்து குருவை அடையாமல் சும்மனே பருவதல்ல முக்குத்தி. குருவின குலாமன் ஆகுவதனக சும்மனே பருவதல்னா முக்குத்தி. குருவினுடைய பக்தனாக, அவனுடைய அடிமையாக, அவனுடைய தாசனாக ஆகுவது வரை முக்தி கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. அது இன்னும் சொல்லுவார் திருவள்ளுவர். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொல்ல நமக்கு எழுச்சி இல்லையே, விழிப்புணர்வு இல்லையே. பிறவி பெருங்கடல் நீந்தார் சேர வேண்டியது இறைவனடி. எப்படி சேருவ? இதோ நான் வந்திருக்கேன். யாருண்ணா? நான் ஓ ஆள்ற, நீங்க என்ன சேர்ந்தவங்க? நான் சேர்த்து சொத்தெல்லாம் உனக்கு தான், நான் தான் இறைவன், என்ன பிடிச்சிக்கோ. ஒரு நாள் எப்படி எல்லாம் அன்பு, குரு மகாராஜுடைய அன்பு, அப்பதான் நம்ம மேல பக்தி நமக்கு வரும். எப்படி வரும்? யார் நான் அவங்க யார் உள்ள வந்தாலும் இன்னார் இவர் யாரும் கிடையாது. முக்கால்வாசி தெரிஞ்சவங்களே நீங்களே இப்போ வந்துட்டே இருக்கிறீங்க. எப்படி இவ்வளோ உபச்சாரம் பண்ணுறா, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கா? அப்போ அவர் உள்ள வந்துச்சு, வந்த உடனே உட்கார வைப்பாரு. டீ குடிக்கிறியா? வேணா சாப்பிடுறது இல்லை சாமி. எத்தனை பாக்கு? வேண்டாம் வேண்டாம். ஸ்வீட்டு? ஐயோ சாமி சுகர் எனக்கு 230 இருக்குது. ஏதாவது ஒன்று. ஹூக்கா குடிக்கிறியா? அது சிகரெட்டுன்னு கிடையாது, அது அது ஏதோ அவளுக்கு அந்த எனக்கு சுத்தம் உண்மை தெரியாது அது எனக்கு என்னன்ட்டு. என்னமோ ஹூக்கான்னு வருது அங்கே. அது எல்லாருமே சாமான்யமாக அங்கே சீவ் பண்ணி ஏதோ ஒரு புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு பழக்கம். அது வந்து கெட்ட பழக்கம்னு அப்போ இல்லை, இப்போ தான் நிறையா சொல்கிறோம் அதெல்லாம். அப்போ அது ஏதாவது ஒன்று சொல்லி உபசரிப்பார். அந்த அன்பு எப்படி நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சும்மா சொல்லிகிட்டே இருந்த வாயால் வெளிப்படுத்தணுமா இல்லையா? ஏதாவது ஒரு வழியில் அப்படியோப்பட்ட அவதார வரிஷ்டர். ஹான்னா அப்படியா கீழே இறங்கவே மாட்டாரே, அப்படியாப்பட்டவர். நான் உன்னை வந்து விளக்க பிடிச்சி முகத்தை காட்டி கையை பிடிச்சி ஈத்துட்டு பண்ண மண்டு அப்படி சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார்? சாப்பிட்ற டீயாவது கொஞ்சம் கொடுறா, இது சுகர் இல்லாமல் இருக்குண்டா, சுகர் டேப்லெட் போட்டு கொஞ்சோண்டு குடிக்கிறியா? பால் குடிக்கிறியா? இது கோஷாலா பால், காஞ்சி போகிறது கோஷாலா பால், கொஞ்சம் குடிக்கிறேன். என்னங்க இது? அப்போ இவரை நம்ம நேசிக்காம நம்ம அம்மா கேட்டால் ஓகே, பெத்தவ கேட்குறா, உறவுக்காரங்கிட்ட உறவு கேட்குறா. இவர் யார்? நம்ம யாரு? இவரு உண்மையான உறவு. இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார். இறைவனடி எப்படி இறைவனடி? ஐயோ என்னக்காக எப்படி செய்கிறாரு, என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாரு, என்னை இழுத்துட்டு வந்து பல வேலைகள் கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்களே, இங்கே என்ன ஏதாவது போனஸா ஏதாவது சித்து வேலை பண்ண ஒன்றுமே இல்லையப்பா. சில கருத்துக்கள் கொடுக்க போகிறாங்க,
ஆனாலும் ஏதோ ஒன்று அது மீறி அதை தாண்டி அதை கடந்து என்னை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதே, என்னுள்ளே ஊடுருவுகிறது, அது வழி. ஊடுருவ நம்ம விட வேண்டும். குரு அம்மா சொல்லுவாங்க, குரு மகாராஜ் வெளியில் காத்துட்டு நிற்கிறாருப்பா, எட்டி பாருடா, இது வழி. நிற்கிறாரு, இங்கே காட்டினாரு. இன்னும் ஒரு படி பாருங்கோ, இது நம்ம பக்தர்கள் வர்றச்சு. சீடருக்கு குரு சிஷ்யருக்கு சேவை செய்யணுமா, சிஷ்யன் குருக்கு சேவை செய்யணுமா? சிஷ்யன் குருக்கு சேவை செய்யணும். அங்கே பார்க்குறோம், ஒரு நாள் அது அவ்வளோ 16 பேர்லேயும் லாட்டு மரதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், உண்டா இல்லையா? அவர் ரொம்ப ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்தவர், சுத்தமாக படிப்பறிவு இல்லாதவர், அப்படிலாம் இருக்குது மேலோட்டமாக. பூர்வ ஜென்மம் அதெல்லாம் இருக்குதுன்னா நான் மேலோட்டமானு சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு நாள் ஏதோ விளக்க பிடிச்சிக்கிட்டு விளக்க விளாந்துருச்சுன்னு தேடிட்டு இருக்கிறார். அந்த செடி கொடியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது ரூமுக்கு வெளியில். என்ன தேடுறேன்னு கேட்குறாரு வந்து லாட்டு மகாராஜ். இல்லைப்பா, நேற்று உனக்கு இவருக்கு செருப்பு இல்லை, தெரிஞ்சு போச்சுன்னு வர்ற பக்தர்கள்ட்ட சொல்லி. என்னங்க இது, என்னங்க இது, என்னங்க இது? அவன் சீடன் தானே, காலில் வெளியெல்லாம் நடக்கணும், அதான் ஆச்சாரம். என்னது இது? ஆஸ்டிரிட்டி. ரொம்ப இப்போ சாமியாரெலாம் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கூடாது, தூங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. சாமியார் அவன் தான் சாமி யாருன்னு கேட்பீங்க, அப்போ ஒத்துப்பீங்க நீங்கள். அப்படி இருந்துச்சு சேவை செய்ய செருப்பு போட்டால் போடாட்டி என்ன, காலில் செருப்பு போடாது. அவனே கண்டுக்கல, அவன் மும்முரமாக இருக்கான். பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பறிந்தனி, சாலப்பறிந்தனி, சாலப்பறிந்தனி வாங்கிட்டு சொன்னார். வாங்கிட்டு வச்சார். அது ஏதோ என் நாய் எனக்கு தெரியும், நரின்னு சொல்கிறார், நரி அங்கே இருந்துருக்கு எனக்கு தெரியும். அப்போ காடாக இருந்துருக்கலாம் மோஸ்ட்லி. ஏதோ ஒரு செருப்புக்கு ஒரு செருப்பை காணும். ஐயோ, அவன் அந்த பக்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்து அது ஒரு பெரிய சமாச்சாரம். குருமாதி எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுவார். நீங்கள் ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா இதானா சரி கொண்டு வை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதை கொடுத்தாலும் அப்படி ரொம்ப மதித்து ரொம்ப அன்போடு ஏற்றுப்பார். எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, இவ்வளோ கொடுத்தாலும் சரி, இவ்வளோ கொடுத்தாலும் சரி ஏற்றுப்பார். அப்போது அவன் அதுக்காக அதான் தேடிட்டு இருக்கு. ஐயோ, நீங்கள் என்ன அபச்சாரம், நீங்கள் போய் என் செருப்பை தேடுற. இல்லைடா இல்லை, உனக்கு இல்லை, அவன் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்தான், அவ்வளோ அன்பாக வாங்கிட்டு வந்தா, பக்தியாக வாங்கிட்டு வந்தா, காணுன்னு தேடுறது என்ன தப்பு இருக்குது? இது நினச்சி பாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து பாவிச்சு நோடுபேக்குன்னு நம்ம நினச்சி இதெல்லாம் உணர வேண்டும். சாதாரண விஷயமா, சாதாரண நிகழ்ச்சி சாதாரணம், அதனுடைய உள்ள கிடக்கை, அதனுடைய உணர்வு எப்படிங்க? இறைவனடி இந்த இறைவன் நம்ம சேர வேண்டாமா? இவன் நம்ம நேசிக்க வேண்டாமா? அவர் வெளில நின்றுட்டு இருக்காரு, நம்ம சரி வெயிட் பண்ணுங்கோ, வர்றேன், இந்த லெக்சர் கேட்டு வரேன்னு சொல்லுவோமா? இல்லை.